ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தரின் டெய்லி டிவைன் டைஜஸ்ட் நூலில் இடம்பெற்றுள்ள கொள்கையா அல்லது தனிநபரா என்ற ஆழமான தத்துவத்தின் விரைவான சுருக்கம் இது. நாமையே நல்ல விஷயங்களை செய்றோம், யாரோ ஒருத்தர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காகவா, இல்ல அதுதான் பிரபஞ்ச விதி அப்படிங்கிறதுனாலயான்னு வேதாந்தம் கேட்கிற ரொம்ப அடிப்படையான கேள்விக்கு இது ஒரு சூப்பரான பதில தருது. முதலாவதாக நாம யார பின்பற்றோம் அப்படிங்கிற அடிப்படையான முரண்பாட்டை பார்ப்போம். சாதாரணமா நாம ஒரு தனிநபரை அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணதான் பழக்கப்பட்டிருக்கோம். ஆனா உண்மையான சரியான பாதை அப்படிங்கிறது அவங்க சொல்ற கொள்கைகளை சார்ந்து வாழ்வதுதான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு தலைவரை வெறும் மனிதரா பாக்குறத விட அவர் கத்துக் கொடுக்கிற அந்த உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்றது தானே ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கும். இரண்டாவதாக, இந்த உண்மையை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வரதுன்னு அன்பு ஒரு உதாரணமா வச்சு பார்ப்போம். என்னோட குரு சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் மத்தவங்க மேல அன்பு செலுத்துறது தனிநபரை சார்ந்த ஒரு குறுகிய பார்வை. ஆனா அன்பே இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி அப்படின்னு முழுமையா உணர்ந்த அன்பு செலுத்துறது தான் கொள்கை சார்ந்த ஒரு விஷயம். சும்மா ஒரு கட்டாயத்துக்காக இல்லாம அன்பையே நம்ம இயல்பா மாற்றுவது நிஜமாவே எவ்வளவு பெரிய மேஜிக் இல்லையா? இறுதியாக, ஒருத்தரோட உண்மையான பெருமை எதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். ஒரு மனிதரோட சிறப்பு அப்படிங்கிறது அவர் யார் என்பதுல கிடையாது, அவர் எந்த அளவுக்கு இந்த சிறந்த கொள்கைகளை தன் வாழ்க்கையில கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அதனால நாம் ஒருத்தரை மதிக்கிறோம்னா அவரை வெறும் நபரா பார்க்கறத தாண்டி அவர் வாழ்ந்து காட்டுற கொள்கைகளை போற்றுவதுதான் அவருக்கு நாம செய்யற உண்மையான மரியாதை. மனிதர்கள் எப்ப வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற எல்லையை தாண்டி என்னைக்குமே நிலைத்திருக்கிற பிரபஞ்ச கொள்கைகளோட நம்மளை இணைச்சிக்கிறது தான் வாழ்க்கையோட உண்மையான வழிகாட்டுதல்.